திருப்பரங்குன்றத்தில் புதிதாக தீபம் ஏற்றுவதற்கு அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கி கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தீபம் ஏற்றப்படாததற்கான காரணம் என்ன? தள்ளுமுள்ளில் ஈடுபட்டிருப்பவர்கள் யார்? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று எழுமலையை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த நேற்றைய பொழுது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோயில் நிர்வாகம் சார்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தற்போது இன்றைக்கு அந்த மனுவானது விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் வராததால் மலை உச்சியில் ஏற்கனவே ஏற்றப்படும் இந்த தீபம் ஏற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது இந்த சூழலில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படவில்லை என்றும் தற்போது பார்த்தோமேயானால் வழக்கமாக ஏற்றப்படும் இந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே மலை உச்சியில் தீபம் ஏற்றவில்லை என்றால் நாங்கள் மேலே ஏறி ஏற்றுவோம் என்று இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றாததால் 100க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தற்போது இந்த கோவிலுக்கு முன்பாக நின்று காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர்.